வணக்கம். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை பௌர்ணமி. நேயர்களே, ராசி பலன் எப்படி இருக்குதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அலட்டல் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சனைச்சரனை போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சந்திரனை போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு உளுந்து வடை, உளுந்தில் செஞ்சது எது வேணால் கொடுங்க. இட்லி, தோசை, எள்ளூருண்டை கூட கொடுக்கலாம், நல்லது. குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். வீண் செலவு இருக்கிறது, கவனம். அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சனைச்சரனை போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சந்திரனை போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு உளுந்து வடை, உளுந்தில் செஞ்சது எது வேணால் கொடுங்க. இட்லி, தோசை, எள்ளூருண்டை கூட கொடுக்கலாம், நல்லது. குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு. வெள்ளை நீலம். வழிபாடு திருஷ்டி குறைக்கிறதுக்காக. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கத்ருதேவியே போற்றி. அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிறார், படித்து பாருங்க. கோயிலில் விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஏழைகளுக்கு எள்ளூருண்டை, எள்ளு சாதம், உளுந்து வடை இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும், கவனம். தேவையற்ற பேச்சு, குழப்பம் இருக்கிறது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7, வடக்கு பச்சை. பரிகாரம் பண்ணனா. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சனைச்சரனை போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சந்திரனை போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு உளுந்து வடை, உளுந்தில் செஞ்சது எது வேணால் கொடுங்க. இட்லி, தோசை, எள்ளூருண்டை கூட கொடுக்கலாம், நல்லது. குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், அலட்டல், கர்வம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சனைச்சரனை போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி, சந்திரனை போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிற புத்தகம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு உளுந்து வடை, உளுந்தில் செஞ்சது எது வேணால் கொடுங்க. இட்லி, தோசை, எள்ளூருண்டை கூட கொடுக்கலாம், நல்லது. குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி. கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். சனி உதவியாக இருக்கிறார், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு. வெள்ளை நீலம். மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கத்ருதேவியே போற்றி. அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். கோயிலில் விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஏழைகளுக்கு எள்ளூருண்டை, எள்ளு சாதம், உளுந்து வடை இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். பிரமாதமான முன்னேற்றம். கலக்கிறீங்க, சந்தோஷம். வீண் செலவில்லை, கவலை இல்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடுங்க, வசதிப்பட்ட நேரத்தில், நல்லது. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு. பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் காலகனே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கத்ருதேவியே போற்றி.
அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார், படித்து பாருங்கள். கோயிலில் விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஏழைகளுக்கு எள்ளுருண்டை, எள்ளு சாதம், உளுந்து வடை இந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு கொடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போயிடும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், தேவையற்ற வம்பதிகம். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகப் பெருமானுக்கு தீபம் போட்டுறணும், பொறுமையாக இருக்கணும், கவனம். அனுகூலமான எண் 5, வடக்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க, வழிபாடு பண்ணுங்க. கோயிலில் இருந்து படித்து பார்க்கறது நல்லது, படிங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கோபம் அதிகமாக இருக்கிறது, நிதானம், கவனம். அனுகூலமான எண் 5, வடக்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க, வழிபாடு பண்ணுங்க. கோயிலில் இருந்து படித்து பார்க்கறது நல்லது, படிங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அனுகூலமான எண் 2, 4, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்கிறது நல்லது. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குலிகனே போற்றி. சில வழிபாடுகள் செய்யுங்க. லலிதா சகசரநாமம் அல்லது சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாகுது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நேர துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமல் போயிடும், நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் அபிட்டம், பூரட்டாதி, சதயம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. வெத்து கெத்து கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு அல்லது விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. நிதானம், பொறுமை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, இல்லை, இல்லை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க, வழிபாடு பண்ணுங்க. கோயிலில் இருந்து படித்து பார்க்கறது நல்லது, படிங்க, நல்லது. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். உத்தரடாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தயவு செய்து விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க, நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்கிறது நல்லது. ஓம் பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி, குலிகனே போற்றி. சில வழிபாடுகள் செய்யுங்க. லலிதா சகசரநாமம் அல்லது சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாகுது. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நேர துணி தானமாக கொடுங்க. காக்கைக்கு சோறு வைங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமல் போயிடும், நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.